This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917 6686 525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருடைய நண்பர் நீண்ட நாள் கழித்து அரசரை பார்க்க வந்திருக்காரு. இருவரும் அந்த அரண்மனையோட பூங்காவில் அமர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நண்பர்கள் சேர்ந்தாவே பல விஷயங்களை பேசுவாங்க இல்லையா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெண்களை பற்றி புலவர்கள்லாம் எப்படிலாம் வர்ணித்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பேசி வேடிக்கையாக பேசி சிரிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களின் முகத்தை நிலவுக்கு ஒப்பிட்டு பேசுவது மாதிரி ஒரு பொய் வேறு எதுவும் இல்லை. என்னுடைய மனைவியின் முகத்தை நிலவுக்கு எப்பயுமே ஒப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சிரிக்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கும்போது அந்த வழியாக அந்த ராணியோட காதில் இந்த வார்த்தைகள் விழுது. அப்போ ராஜா நம்ம அழகில்லாதவள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த அவங்களுடைய புடவை அந்த செடிகளில் பட்டு சலசலப்பு ஏற்படுது. என்னடான்னு ராஜா திரும்பி பார்த்தா கோபமாக ராணி போயிட்டுருக்காங்க. அடடா, நம்ம பேசுகிறத ராணி கேட்டுட்டு தான் கோபமாக போகிறாங்க அப்படின்னு உணர்ந்த ராஜா நண்பர்கிட்டேருந்து விடைபெற்றுட்டு நான் போய் ராணி சமாதானம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ராணி கோபமாக உட்காந்துட்டுருக்காங்க. ராஜாவை பார்த்தோன்னே நான் தான் அழகில்லாதவளை, என்னை தேடி எதுக்கிங்க வந்தீங்க அப்படின்னு ராணி கேட்குறாங்க. உடனே ராஜா, நான் எப்போ ஒன்று அழகில்லாதவள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. என் முகம் நிலவுக்கு ஒப்பானதில்லை அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ நிலவுக்கு ஒப்பிட்டு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன் முகம் நிலவோட அழகானது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அரசவை கூடுது. அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ராணி அங்கேருந்து ராஜா பக்கத்தில் உட்காடுறாங்க. ஆனாலும் கோவத்தில் ராஜா பக்கம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே நேராக பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாம் நடக்குது. ஆனால் ராணி அது மேலே எதுவும் ஒரு ஆர்வம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ராஜாவுக்கு தெரியுது இன்னும் ராணிக்கு இன்னும் நம்ம மேலே கோவம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு புலவர்கள்லாம் இந்த பாடல் கவிதைகள்லாம் சொல்கிறாங்களே, அப்போ ஒரு சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு புலவர் பாடுறதை கேட்டுட்டு கொஞ்சம் இந்த பாட்டுக்கு பொருள் கூற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரசியாரே, முழு நிலவு அரசியாரின் முகத்தை பார்த்து அது தன் முகத்தை விட அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிது. உடனே தன் முகத்தில் இருக்க களங்கத்தை இது போகணும்னு அது நினச்சி தேய்த்து அகற்ற போகுது. ஆனால் களங்கம் போகலை. தினமும் தேய்க்கிறதுனால அதோடைய முகம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகுது. அப்புறம் மறுபடியும் சிறிதாக முகம் வளருது. இதே செயல் தொடருது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. உடனே ராணி, நல்ல கற்பனை புலவர் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நீங்கள் எங்கே பாடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேறெங்கும் பாடவில்லை அரசியாரே, இந்த பாடல் தங்களை பற்றியது அப்படிங்கிறதுனால இது அவையில் பாடுறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட ஒரு தடவை பாடி காட்டி ஒப்புதல் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ராணி வந்து ஓ அப்படியா, அப்போ இந்த பாடலை பற்றி தான் ராஜா வந்து நேற்று சொல்லியிருக்காரு போலது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜாவை பார்த்து புன்னைக்கிறாங்க. அப்புறம் இந்த பாடலை பற்றி குறிப்பிட்டு தான் நேற்று அப்படி சொன்னீங்கன்னு தெரியாமல் நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிங்க அப்படின்னு ராணி சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறமா அவையெல்லாம் முடிஞ்சு ராஜா தனிமையில் இருக்கும்போது இந்த புலவர் போய் ராஜாவை சந்தித்து, அரசே, இந்த பாடல் எழுதி கொடுத்து நீங்கள் தான், ஆனால் அவையில் பாடி காட்டுனதுக்காக எனக்கு பரிசு கொடுத்தீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இல்லை புலவரே, இந்த பாடல் நான் எழுதி கொடுத்து தான், ஆனால் இந்த பாடலை நீங்கள் எழுதிதான் பொய் சொல்லி ராணியோடைய கோபத்தை குறைச்சிங்க இல்லையா, கோபத்தை போக்குனீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த பரிசு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ இந்த கதை எந்த திருக்குறளை உணர்த்துதுன்னா, குறள் எண் 1117, அருவாய் நிறைந்த அவிர்மிதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து. பொருள், தேய்ந்து பிறகு தேய்ந்த பகுதிகள் படிப்படியாக நிறைவு பெறும் நிலவின் முகத்தில் உள்ளது போல் இந்த பெண்ணின் முகத்தில் களங்கம் உண்டோ இல்லையே அப்படிங்கிறதான் இந்த குறளுடைய பொருள். நன்றி, வணக்கம்.